ஆனிவர்சரிமா கேக் இல்லன்னா எப்படி? சரி வர வழியிலே ஒரு ஐஸ்கிரீம் கடைய பார்த்துட்டோம். அங்கேயே ஒரு கேக் வாங்கலான்னு பார்த்தா, ஐஸ்கிரீம் கேக். சரி பாப்பாவும் ரொம்ப நாளா ஐஸ் கேட்டிருந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. விலை தான் கொஞ்சம் ஜாஸ்தி. பரவால்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கி வந்து ஃப்ரீசர்ல வச்சுட்டோம். ஃப்ரீசர்ல வச்சுட்டு தூங்கிட்டோம். ஞாபகம் இல்ல. ஐயோ! அந்த அக்கா வேற 1/2 மணி நேரத்துல உருகிரும்ன்னு சொல்லிட்டாங்களே! இதெல்லாம் கண்டுக்காம வந்த டயர்ட்ல நல்லா தூங்கிட்டோம். ஏந்திச்சு பார்த்தா 8:30 மணி. ஐய்யய்யோ! கேக் என்ன ஆயிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திச்சு பார்த்தா நல்ல வேளை கேக்கும் எங்க கூட சேர்ந்து தூங்கிடுச்சுன்னு நெனைக்கிறேன். எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் சரி வா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னா, என் பாப்பா நான் தான் கட் பண்ணணும், நான் தான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல சேர் போட்டு இருந்துச்சா, ஹேப்பி பர்த்டே டூ யூ அப்படின்னு பண்ணா, இது ஹேப்பி பர்த்டே இல்லாம ஹேப்பி ஆனிவர்சரிமான்னு சொல்லிட்டு அவளையும் கட் பண்ணி வச்சா. கடைசியில என் பாப்பா சாப்பிடவே இல்ல. சரி மிச்சம் ஐஸ் தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டு, என் மாமியார் 3 பேரும் நல்லா பாப்பா பப்பு காமிச்சே சாப்பிட்டோம். என்ன கடைசியில பாப்பா தான் ஐஸ்கிரீம் எதுவும் சாப்பிடல. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டா எதனா ஒரு கேக் ட்ரை பண்ணியிருந்தீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே